அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது கறி கிரேவி செய்கிறோம். சிக்கன் கிரேவியாகவும் இல்லாமல் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். இது ஆனியன் போட்டுக்குவோம். இது சும்மா 2-3 ஆனியன் தான். இது இதுவுமே நல்லா வதங்கணும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துருச்சா, எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ போடும்போது எண்ணெய் நிறையா தெரியும், ஆனால் இது வதங்கின பிறகு தனியாக வந்துடும். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு போட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்களா. மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அப்புறம் தக்காளி சேர்த்துக்குவோம். இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள். இதை இப்போ போடுறதில்ல, தக்காளி வதங்கட்டும், அப்புறம் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துருக்கோம். இது வதங்கட்டும். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இதுவுமே கொஞ்சம் வதக்கிட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் அளவு 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது வீட்டு மிளகாத்தூள். இது அப்படியே வதங்கட்டும். கறி சேர்த்துக்கலாம். கறி நல்லா கழுவி தண்ணி இதில் வடிகட்ட வச்சிடணும். இதை சேர்த்துக்கணும். இதில் நல்லா வடிச்சிடணும். தண்ணி வடிஞ்ச பிறகு போகும். ஆமாம், பக்கம் இதை நல்லா வதங்கிட்டு வதங்கின பிறகு தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ தனியாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் கறி மசாலா நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பவுட்ரு போட்டுக்கிட்டோம். இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள், அதுவும் போட்டுக்கிறோம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அப்புறமா இது வேகட்டும், கறி வேகட்டும். பாருங்கள், இது சுண்டிடுச்சு, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்குவோம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் நலமாக இருக்கணும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம்.